எல்லாம் வல்ல இறைவனை என் மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2024 ஒவ்வொரு ராசி பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இந்த 2024க்குள்ள இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்ன, அந்த பெயர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசியினர் என்ன நல்லதை என்ன கெட்டதை அனுபவிக்க போறாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலே நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் மேசராசிக்கும் ரிஷபராசிக்கான லிங்க் இருக்குது. மேசராசினர் ரிஷபராசினர் யாராவது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எது சாதகம் எது பாதகம் அப்படிங்கிற அனைத்தும் தெளிவான முறையில் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கே என்ன அப்படின்னா சில இயல்பு குணங்கள் இருக்குங்க. எல்லா ராசியினருக்குமே சில இயல்பு குணம் இருக்கும். இப்போ நீங்கள் மிதுன ராசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சிம்பல் என்ன அப்படின்னா ரெட்டை. எதை சொன்னாலும் தன்னோடு ஒருவரை சேர்த்து சொல்லக்கூடிய ராசி, தன்னிச்சையே இயங்காது. அவங்கெல்லாம் நிறைய டிராவல் பண்ணுறவங்களே பாருங்க, இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய டிராவல் பண்ண விருப்பப்படுவாங்க. சிறு தூர பயணங்கள், தொலைதூர பயணங்கள்லாம் அதிகமாக விருப்பப்படுறவங்க யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க. எங்கேயாவது போயிட்டே இருக்கணும், வீட்டிலே இருக்கக்கூடாது, போயிட்டு வரணும் அப்படிங்கிற நிறைய விருப்பப்படுறவங்களாம் யார் அப்படின்னா இந்த மிதுனமும் தனுசும். இந்த மிதுனத்தில் இருக்கவங்க ரெட்டையர், அந்த ரெட்டையர் இருக்கக்கூடிய ராசி, இந்த ஜெமினின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி அந்த ரெட்டையர் இருக்கக்கூடிய ராசி அப்படின்றனால அவங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னிச்சையாக அவங்க வாழ்க்கையில் வந்து லைஃப்பில் ஜெயிச்சவங்கலாம் பாருங்க, அவங்களுடைய திருமணத்திற்கு அப்புறம் லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃபே நல்ல ஒரு சேஞ்சபிளாக இருக்கும். லைஃபே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக அவங்க வாழ்க்கை வாழும். அதுலேயும் அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வைங்க. மிதுன ராசிக்காரங்க ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப சூப்பராக இருந்தால் மனைவி வந்ததுக்கப்புறம் டாப்பில் இருப்பாங்க. குரு சூப்பராக இருந்தால் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு போவாங்க. மிதுனராசினருக்கே இன்னொரு இயல்பு என்ன அப்படின்னா எதையுமே அந்த 7ஆம் பாவத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது. நிறைய சரணாகதி தத்துவம் உள்ளவங்க எல்லாமே இந்த மிதுனராசிக்காரங்க. சரணாகதி தத்துவம்னா என்ன அப்படின்னா எதுவும் என்னால் அல்ல. ஏன் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் மிதுனராசிக்காரங்க மட்டும் அப்படி அப்படின்னா அதுக்கான லாஜிக் என்னன்னு பாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனராசி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடங்கிறது மிதுனராசி. அவங்க காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி யாரு? தனுசு ராசி. 9ஆம் இடம்னா என்ன? இறைவன், எல்லாமே இறைவனால் அப்படின்னு அவங்க சரணாகதி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிதுனராசிக்காரங்க பிறந்த உடனே இடம் விட்டு இடம் மாறுவாங்க. அந்த 3ஆம் இடம் வேலை செய்யும். இன்னொரு சூச்சம் என்ன, அவங்களுடைய லக்கணம் என்னன்னு பாருங்க. மிதுனராசிக்காரங்களுடைய லக்கணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த லக்கணத்திற்கு அவங்களுடைய சந்திரன் எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறந்த உடனே அந்த தன்மை அவங்க வாழ்க்கையில் நிலவரந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து ஒருத்தர் விருச்சிக லக்கணத்துக்கு 8ல் சந்திரன் இருந்தா அப்படின்னா பிறக்கும் போது ரொம்ப அவதிப்பட்டு தான் பிறந்திருப்பாங்க. ஒரு ஆப்ரேஷன் அப்படி ஒரு அவதிக்குள்ளாக தான் பிறந்திருப்பாங்க. அவங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா 8ல் சந்திரன் இருக்கா, உடலில் வந்து நீர்த்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இது சார்ந்த ஒரு இது நடக்கும். இதே 6ஆம் வீட்டுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்துக்கு 1 6 இருந்தால் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டு வரையிலேயும் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டு வரையிலே அங்கே ஏதாவது கடை வாங்கிட்டு போய் பணத்தை கட்டி தான் கூட்டு வருவான். பிறப்பிலே கடனாக பிறகு. அதே இது 1 10 பிறந்துச்சுன்னு வைங்க, அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் 1 10 பிறந்தது அப்படின்னா ஒன்றாவது ராசிக்கும் 10வது ராசிக்கும் தொடர்பில் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அவன் பிறந்த உடனே அவன் பேரில் ஒரு தொழில் அமையும். அவனுடைய பாரம்பரியத்தில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய அப்பா அவங்க அம்மா யாராவது ஒரு கூப்பிட்டு இனிமேல் இந்த தொழிலை நீ பார்த்துக்கோ, உன் பையனுக்காக இதை வச்சுக்கோ அப்படின்ற ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எப்பயுமே பிறப்பு நமக்கு அதை தீர்மானிக்கும், கோச்சாரம் அதை நமக்கு வழிநடத்தும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திசைநாதன் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், திசைநாதன் புத்திநாதன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கடிகாரத்தில் ஓடக்கூடிய சின்னமுள் அப்படிங்கிறது திசைநாதன், பெரிய முள் அப்படிங்கிறது புத்திநாதன், அதில் வரக்கூடிய நொடிமுள் அதுதான் கோச்சாரம். நொடிமுள் நின்று போச்சுன்னா தசாபுத்தி வேலையே செய்யாது. ஏன்னா சந்திரன் நகரத்தான் உங்களுக்கு தசாபுத்தியை வேலை செய்யும். சந்திரன் நகரத்தான தசாபுத்தியை வேலை செய்யும். அப்போ அந்த கோச்சாரத்தை, இந்த கோச்சாரங்கிறது அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு வந்து அவருடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய பலன் தெரிஞ்சுச்சுன்னு வைங்க, அவங்க லைஃப்பில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்சதுக்கு சமம். எதை எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு. அப்போ நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி.
இந்த மிதுன ராசிக்கான கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 11ஆம் இடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இவங்க 4 பேரை நம்ம எடுத்துக்கலாம். ஏங்க மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யாதா, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு விட காலம் லீவா அப்படின்லாம் இல்லை. எப்பயுமே ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனாக இருக்கட்டும், அன்றாடம் பெயரக்கூடிய, இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா போட்டி சந்திரன் பெயருது அப்படின்னா அதற்கு வந்து நாம் பலாபலங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்ம தினப்பலன் ராசி பலன்கள்லாம் பார்க்கலாம். 45 நாளைக்கு ஒருக்கா பெறக்கூடிய கிரகம், 40 நாளைக்கு ஒருக்கா பெறக்கூடிய கிரகம் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை வெகுவாக கொடுத்து விட்டு போயிடும். நீண்ட காலமாக, அதாவது திருமணத்திற்காக, இப்போ திருமணங்கிறது 45 நாள் நமக்கு முடிய போகிறதா, லைஃப் லாங் வாழக்கூடியது. அப்போ லைஃப் லாங் வாழக்கூடியது அப்படின்னா அதை நாம் கவனத்தோடு எடுத்து பார்க்கணும். அதுக்கு தான் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து வைக்கணும்னாங்க. மித்த ஒரு வாழ்க்கையை இணைக்கையில் நீண்ட காலமாக வாழக்கூடியது அப்படின்னா நீண்ட கால கிரகங்கள், கால அளவுகள் உள்ள கிரகங்கள் ராகு, கேது, குரு பகவான், சனீஸ்வர பகவான். அப்போ இவங்களெல்லாம் வந்து நாம் கவனத்தில் எடுத்து அதன் மூலியமாக இந்த வருடங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த வருடங்கள் ஒரே ஒரு பயிற்சி மட்டுமே, அதுவும் குரு பயிற்சி இந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதத்தில் நடக்குது. ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ ஏப்ரல் மாதம் நடக்குது அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இந்த 2024 முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறார். அதை விட்டு மாற போகிறது இல்லை. அப்போ மாற போகிறது இல்லை அப்படின்னா இவர் என்ன பலன்களை அவருக்கு கொடுப்பார்? 4ஆம் இடம் என்பது உங்களுடைய வீடு, தாய். அப்போ தாயினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. 4ஆங்கிறதாங்க உடம்புல உள்ள ஊட்டச்சத்து. 4ஆவது தான் உடம்புல உள்ள ஊட்டச்சத்து. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய பாடியில் இம்யூனிட்டி பவர் குறையாமல் பார்த்துக்கணும், உங்களுடைய ஊட்டச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருக்கு வந்து அவங்க வாழக்கூடிய வீடு. அவங்க வீட்டில் 4ஆம் இடம் இருக்கிறதுனால வீட்டு மேலே கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீடை வச்சு கடன் வாங்குவாங்க. இந்த டைமில் மிதுனராசிக்காரங்க ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு கடன் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு இடம், முற்றுப்பெறாத ஒரு இடத்த வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது 2ல் ஒன்று நடந்தே தீரும். ஒன்று, இடத்த அவங்களுடைய இடத்துல முற்றுப்பெறாத இடம், ஒரு இடம் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் கட்டி போயிட்டு இருக்கு, இதை எப்படியாவது வித்துருங்கன்ற சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதன் மூலியமாக அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ லாபம் பார்த்தலாம் நினச்சி பண்ணியிருப்பாங்க. அது நடக்காது. தாயினுடைய உடல்நிலை ரொம்ப கவனத்தில் இருக்கணும். தாயினுடைய உடல்நிலை 4ஆம் பாவமாக இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நிலை கவனம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு மத்திய பருவம் என்கிறது 4ஆவது ராசி. அவங்க பிறக்கிறாங்க. 2ஆம் பாவங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் பாவங்கிறது உயர்நிலை கல்வி, சற்று அந்த உயரக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் தடங்கலாகக்கூடிய காலகட்டங்கள் இது அதிகமாக இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்வதும், இவங்க அதற்கான ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா அந்த நாளில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அதன் மூலியமாக ஒரு வழிபாடை மேற்கொள்வதும், 4ஆம் இடத்துல இருந்து இவங்க ஏதாவது ஒரு வந்து தாயின் மூலமாக ஒரு வரவையோ, தாயின் மூலமாக ஒரு சொத்து கிடைக்குமோ அப்படின்னு மிதுனராசிக்காரங்க யாராவது ஏற்பட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகள் கிடைக்க தாயின் மூலமாகவோ, தாயினுடைய சொத்துக்கள் மூலமாகவோ, 4ஆவது ராசியின் மூலமாகவோ உங்களுக்கு எந்த அனுகூலமும் இந்த ஆண்டு கிடைக்க போவது அல்ல. 10ல் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் ஒரு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு பொருளை வாங்கலாம், இந்த பொருளாக வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து தொழிலாக பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள பண்ணலாம் அப்படின்னா அது ராகு காரகமுள்ள தொழிலாக இருந்தால், ஒரு தொழிலாக இருந்தால் அந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் மீனத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது அதை பொறுத்தும், மீனத்தில் என்ன கிரகம் இருக்கும். இப்போ மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குதுங்க, ஆனால் எனக்கு கண்ணிலிருந்து தசாபுத்தி நடத்தினா கண்ணி தான் வேலை செய்யும், அங்கே மீனம் வேலை செய்யாது. அப்போ முதல்ல நீங்கள் என்னன்னா உங்களுடைய ஜாதக சாட்டில் எந்த கிரகம், இப்போ கண்ணியில் என்ன கிரகம் இருக்குது, மீனத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. கண்ணியில் இருக்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி நடத்தினா நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது கண்ணில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டு அது இருக்கக்கூடிய இந்த கேதுவோடு பொருத்தி பார்க்க வேண்டும். உதாரணமாக கண்ணில் வந்து புதன் இருக்காரு அப்படின்னா புதன் கேதுவை இணைச்சிருப்பாருங்க. கண்ணில் சூரியன் இருந்தால் சூரியன் கேதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள் எடுக்கணும் அப்படிங்கிற எடுத்து செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் மீள முடியும். 4ஆம் இடம்ங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல கேது வந்து அப்படின்னா போர் போடுது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்காக ஒரு வீடை பராமரிக்கக்கூடிய செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. வீட்டில் வந்து போர் போடக்கூடியவங்க
இந்த காலகட்டத்தில் அதிகமாக போர் போடக்கூடியவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் இருப்பாங்க. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் அவங்க போர் போடக்கூடிய தன்மை, போர் போடக்கூடிய காரியத்தில் இறங்குவாங்க, போர் போடக்கூடிய விஷயங்கள் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தில் 8 9ஆம் அதிபதி, அதாவது 8 9ஆம் அதிபதி சனீஸ்வரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடு சனிக்கிழமையில சனீஸ்வரனுடைய வழிபாடும், சனீஸ்வரனுடைய வழிபாடும், சனிக்கிழமை அவங்களுடைய பிரத்யேகமான ஒரு வழிபாட்டு பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது. இல்லை சனி ராகு அவங்களுடைய காம்பினேஷன் வரையில, சனி ராகுனுடைய காம்பினேஷன் வரையில நிறைய நேரத்தில் பாருங்க, இந்த டைம்லாம் பாருங்க அவங்க இரவு நேர வேலைகளில் மட்டும்தான் ஈடுபாடு பண்ணுவாங்க. இரவு நேர வேலை மட்டும்தான். அதே போல உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 10ல் இருக்கக்கூடிய ராகு அவங்களுக்கு துண்டிக்கப்பட்ட தொழிலை கொடுக்கும். காலையில் ஆஃபீஸ், அதாவது ஆஃபீஸ் வந்து வந்தால் பாதி நேரம் பூட்டி இருக்கும், பாதி நேரம் திறந்துருக்கும். ஒரு முழுமையான ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வேலையோ அதிகமான ஒரு லீவ் எடுக்க வைக்குங்க. தொழில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது தொழிலுக்கு தான் இதாகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலியம் சார்ந்த தொழில்களோ ஒரு எண்ணெய் சார்ந்த விஷயங்களில் இவங்க இப்போ பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இவங்க ஒரு ஆயில் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 8 9 அதிபதி அந்த 9ஆம் இடத்தக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால மிதுனராசிக்காரங்க ஏதாவது ஒரு கோயிலில் போய் யாசகம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு யாசகம் வாங்கி அந்த இடத்துல சனிக்கிழமை இருந்து யாசகம் வாங்கி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்தில் குரு பகவான் வர்றதுனால 12ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். அந்த இடத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மிகுந்த கவனமான வேலைகளை செய்ய, உங்களுடைய கல்லீரல் கணையம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வச்சுக்கோங்க. கணையத்தை சார்ந்த விஷயங்களை கவனம். தொண்டை பகுதியில் வந்து ரொம்ப கவனம் இருக்கணும். அந்த இடத்துல வந்து வியாதிகள் வரக்கூடிய காலகட்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தொண்டையில் ஒரு ஆப்ரேஷனாவது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை செவ்வாய் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பான முறையில், அல்லது ரிஷபத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷனை செஞ்சு வைக்காமல் போகாது. ஏன்னா ரிஷபராசிங்கிறதாங்க குரல் என்பது ரிஷபராசி, பேச்சு என்பது ரிஷபராசி. அந்த ரிஷபராசி உங்களுடைய ராசிக்கு 12வது ராசி இருப்பதனால, அந்த இடத்துல செவ்வாய்ங்கிற அறுவை சிகிச்சை தொடர்பு கொள்வதனால ரத்தம் பார்க்காம அந்த இடத்தில் போகாது. அந்த இடத்துல குருபான் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுப விரயத்தையாவது உங்களுக்கு கொடுத்து விட்டு தீரும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மிதுனராசிக்காரங்க என்ன பண்ணலாம்னா கோயிலுக்கு ஏதாவது, ஏன்னா குரு பகவான் விரயத்தை சார்ந்து வர்றதுனால அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலில் போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கான ஒரு விஷயம் செய்கிறது, கோவிலுக்கான பணிவிடைகள் செய்கிறது, கோயிலுக்காக அந்த கோயிலுக்கான ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன்கள் பண்ணுறது. நேர்த்திக்கடன்கள் பண்ணாங்கன்னா 8க்கும் 12 சம்மந்தப்படுது. சனியும் குருவும் சம்மந்தப்படுது. சனி குருவும் சம்மந்தப்படுறதுனால சனி குரு என்னனாலே தூய்மை. கோயில் என்பது குரு பகவான், சனி என்பது தூய்மை. அப்போ கோயிலில் போய் ஏதாவது ஒரு தூய்மை பணி செய்கிறது, கோயிலுக்கான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது. அந்த இடம் வந்து முழுக்க ரிஷபராசியாக இருப்பாங்க. ரிஷபம் என்பது துணி. அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு துணியை கூட துவைச்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் இது வந்து புது துணி நம்ம எடுத்து கொடுத்துட்டே போயிடலாமே, நாங்கள் இது பண்ண மாட்டோமே அப்படின்னு வந்து கிடையாது. ஏன்னா இதில் சனி சம்மந்தப்படுறதுனால அழுக்கை துவைத்து கொடுப்பதனால அந்த துணியில் வந்து இறைவனுக்கு அணியக்கூடிய அந்த ஆடைங்கிற சுக்கிரன் குருங்கிற கோயில் சனியை வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்தி எடுத்து பரிகாரமாக நீங்கள் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்க, இவங்களுக்கு வரக்கூடிய இந்த 4வது ராசியில் வந்து கேது இருக்கிறது. 4வது ராசியில் கேது இருக்கிறது. இதயம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இந்த இதய அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து, ஏன்னா காலபுருஷனுக்கு 6வது வீடு, உங்களுக்கு 4வது வீடு. 4 6 தொடர்பு கொள்ளும். வீட்டின் மீது கடன் வந்தே தீரும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா கடன் வாங்கிருங்க, இல்லைன்னா இருக்க ப்ராப்பர்ட்டியை கடன் பண்ணுறதுக்கான விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 4 6 தொடர்பு கொள்ளுது. 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு காலபுருஷனாக வேலை செய்து இங்கே 4 வேலை செய்யணும். தாயினுடைய சொத்துக்கு ஏதாவது கடன் கிட்ட வேலை அல்லது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவு செய்கிற வேலை கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்கள். வழிபாடு முறைகள் மேற்கொள்வது கிரகத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய ஆன்மீக பணியை மேற்கொள்வதற்கும் தான் பரிகாரங்கள் என்பது. அந்த பரிகாரங்கள் இந்த நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற போல என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும். இப்போ குரு பகவான் பண்ணல வருதுங்க, நான் போய் உங்களுக்கு கோயில் கட்ட சொல்ல முடியுமா? அப்போ எல்லாருமே கோயில் கட்டுறதுக்கான பொருளாதாரம் இருக்குதா அப்படின்னா என்னன்னா, ஒன்று ஆன்மீக பயணம் போகலாம், அல்லது கோயில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்மளால் முடிந்த என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை செய்யலாம்.
என்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அப்போ நாம் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதற்காக பரிகாரம், அவர் இந்த பரிகாரம் செஞ்சாரு எனக்கு அதே மாதிரி செய்யணும், அவர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தார் எனக்கு உடனே அந்த கோயிலில் உடனே கிளிக் ஆகும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் அதை வழிவிட வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அதை வழிவிட வேண்டும். மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸே என்ன அப்படின்னா, அடிக்கடி பயணப்படுங்க. நீங்கள் பயணம் செய்ய 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 உங்களுக்கு வரக்கூடிய பழிகள் பாவங்கள் நீங்கும். பழிபாவங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, அவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் தேவையில்லாத, நல்லா கவனிச்சு பாருங்க, காலபுருஷனுடைய 3வது வீடு, காலபுருஷனுடைய 3வது வீடு உங்களுடைய ராசிக்கு 8வது வீடு. 3-8 இதுவரை உங்கள் மீது புரளிகள் சுமத்தப்பட்டிருந்தது. 3-8 தாங்க புரளி பேசுறது. ஒருவரை பற்றி தவறான விளம்பரம், விளம்பரங்கிறது 3வது ராசி, 8வது ராசியோட சேரையில் தவறான விளம்பரங்கள் இதுவரைக்கும் நீங்க உங்க மேல விமர்சனம் இருந்ததுன்னா அது இன்னும் 3-9 வேலை செய்யும். 3-9 வேலை செய்யும். இன்னொன்று, மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் 3-9 வேலை செஞ்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் பேசிக்கிட்டே. ஏன்னா 3-9 என்பது பேசிக்கொண்டே இருப்பது, அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருப்பது 3-9. இப்போ 8ஆம் அதிபதி 9க்கு போறாரா, அப்போ இவங்க என்ன பண்ணலாம், ஆன்மீக பேச்சுக்களை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நிறையா அவங்க கும்பத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. மிதுனராசிக்காரங்க ஒரு அருமையான டிப்ஸ், கும்பத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. கும்பத்தில் உங்களுக்கு குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக, அது போய் சனி பகவான் தொடுறாரு, 3-9 உங்களுக்கு தொடர்பு வருது அப்படின்னா நீங்கள் ஆன்மீக பேச்சுக்கள் அழகாக பேசுங்க, டக்குன்னு பெரிய ஆளாயிடலாம். கும்பத்தில் ராகு இருக்குதா, கும்பத்தில் ராகு இருந்தது அப்படின்னா காசிப் பேச்சுக்கள் பேசுங்க. காசிப் அதாவது மர்மமான பேச்சுக்கள், மர்மமான தொடர்கள், ஒரு புரியாத விஷயத்தை கடைசியாக புரிய வைப்பது அப்படிங்கிறது. கேது இருக்குதா, நிறையா பார்த்தீங்கன்னா பிளாஸ்பேக், பழங்காலத்தை பற்றி பேசுங்க, பழமையான விஷயத்தை பற்றி பேசுங்க. ஒன்று நடந்தது, அதாவது ஒரு கொலை நடந்தது அப்படின்னா அந்த கொலையை பின்னோக்கி இது எப்படியெல்லாம் நடந்திருக்கலான்னு யூகிச்சு பேசுறது கேது. இப்படியான பேச்சுக்கள் மூலமாக அவங்க பெரிய ஆளாகலாம். அதே இது ராகுவாக இருந்தால் இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, ராகுவாக இருந்தால் எப்படியெல்லாம் கொலை நடக்கும், கொலை நடக்கும் எப்படியெல்லாம் அப்படிங்கிறது. இதே இது சூரியனாக இருந்தால், சூரியனாக இருந்தால் அரசாங்கத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் என்ன, இப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேசுங்க. அதே சுக்கிரனாக இருந்தால் வார்த்தை ஜாலமாக, நல்ல ஒரு மனதிற்கு ஒரு ஆறுதலாக, மனதை லயிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக, ஒரு நல்ல பொலிவான வார்த்தைகளாக பேசுங்க. நீங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாகலாம். ஏன்னா எப்பயுமே மிதுனம் என்பது விளம்பரத்தை விரும்பக்கூடிய ராசி, விளம்பர பிரியமான ராசி. அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அவங்க எதன் மூலியமா பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிறத தேடிட்டே இருப்பாங்க, அப்படிதான் தேடிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லக்கணத்திற்கு 3ஆம் இடமோ, அவங்களுடைய சந்திரனுக்கு 3ஆம் இடமோ எப்படி இருக்குதோ அதன் மூலியமாக அவங்க லைஃப்ல அதை பேசி பெரிய ஆளாக முடியும். அதை கவனிச்சு வச்சு அப்படி பேசுங்க. இதே செவ்வாயா இருக்குதா, செவ்வாயா இருந்தா நம்ம யாரை கூட வச்சுக்கலாம், சகோதரர்கள், முருகன் வழிபாடு, அந்த காரகத்துவத்தை பிடிச்சுக்கோங்க. ஒரு கட்டடத்தை பற்றி பேசுங்க, ஒரு கட்டடம் உருவாவதுலேருந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எப்படி எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேசுங்க. ஒரு ஆப்ரேஷனுக்கு என்னென்ன தேவை, ஆப்ரேஷனுக்கான வழிமுறை என்ன. ஏன்னா 8-9 அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படின்னா இது வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரிலீஃபுங்க. 8ங்கிறதா வட்டி. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வட்டி கட்டிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த கடனை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் 3-9 வேலை செஞ்சால் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று இந்த கடனை செட்டில் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெள்ள தெளிவாக ஒரு வாழ்க்கையை வாழலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.